வந்தே மாதரம். இவர் ஆர்எஸ் பாரதி. ஜெயாவின் வீட்டையே காப்பாற்ற முடியவில்லை, மரியாதை கெட்டு போகும். இபிஎஸ்ஐ விளாசிட்டார் இவர். திமுக அப்படியா, திமுக இப்படியா, 40 வருஷமா 50 வருஷமா அவங்க அப்படியா இப்படியா அப்படின்னாரு. 2009 இவர் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் 2004 5 சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மேல்முறையீடு தாக்கல் பண்ணியிருந்தார். ப்ரெசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கில் ஜெயலலிதாவை விடுதலை பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே எங்கேயோ விடுதலை பண்ணிட்டாங்க. இவர் ஒன்று அதை மேல்முறையீடு பண்ணார் சுப்ரீம் கோர்ட்டில். அதெல்லாம் முடியாது, அந்த அம்மா உள்ளே போடணும் அப்படின்ட்டு. 2009 என்ன பண்ணார், டெல்லிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் என்னால் முடியவில்லை, என்னால் அழிய முடியவில்லை, என்னால் முடியவில்லை, ஆகவே நான் அந்த வழக்கை வாபஸ் பெறுகிறேன். என்ன பண்ணார், ஜெயலலிதாவை காப்பாற்றினார். அன்றைக்கே அவர் அந்த வழக்கை போட்டு தீர்த்திருந்தார்னா அப்போல்லோ காமெடிலாம் அரங்கேறி இருக்காது. எந்த காமெடி அரங்கியிருக்காரு. நீங்கள் வந்து ஒருவேளை பிரதம மந்திரி ஆனாலும் ஆகிருப்பார் ஆர்எஸ் பாரதி. அந்த வழக்கை வாபஸ் வாங்கிட்டு வந்தவர் இவர். அப்புறமா 2009 முடியலை, அது இல்லை இது இல்லைன்னு சொன்னவர் 2009 சட்ட தென்சென்னையில் நிற்கிறாரு. அது வரைக்கும் எனக்கு என்ன செய்தின்னா, செய்தி துரைசாமி தான் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் அப்படின்னு. ஜெயலலிதா மேலே நன்றி கடனாக என்ன பண்ணாங்க, சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு டம்மி வேட்பாளரை கொண்டு நிப்பாட்டிட்டாங்க. நானும் அப்போ தென்சென்னையில் நின்னேன் 2009. அப்போ தான் எனக்கு 1977 கோடி என் வங்கி கணக்கில் பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கலவரம் பண்ணியிருந்தேன். போட்டு அது இதை தான் மெயினாக பிரச்சாரம் பண்ணி இவர் அங்கே போய் வாபஸ் வாங்கிட்டு வந்தார். இப்போ இவர் இங்கே எதுக்கு தேர்தல் நிற்கிறாருன்னு. என்னால் தான் இவர் தோத்தார், சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் ஜெயிச்சிட்டாரு. அதான் ஆர்எஸ் பாரதி அந்த வழக்கை ஏன் வாபஸ் வாங்கி இப்போ சொல்லுங்கள். ரைட்டு, அதையாவது விடுங்க. இந்த ஆறுமுகசாமி ஆணையம் அறிக்கை இருக்குல்ல, அந்த அறிக்கையை வெளியிட சொல்லுங்கள். தயவுசெய்து வெளியிட சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்.